ஆஃப்டர்நூன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட் எதுக்கு சமைக்கணும்னு தோணிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன். எதுவும் சமைக்கல. அதனால அஜயை கூட்டிட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் போலாம், ஷவர்மா வாஃபல் அதெல்லாம் சாப்பிட்டு வரலாமா அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தேன். வாங்க போலாம். வழக்கம் போல மஞ்சள் பேக் என்கிட்டே கொடுத்துட்டு மேடம் வந்து ஏதோ ஆர்டர் பண்ணி போயிருக்காங்க. மறுபடியும் எதுவும் கிடைக்கல. ஆர்டர் வந்துச்சு, சாப்பிடலாம். ஷவர்மா சாப்பிடும் போலயே இருந்துச்சா. வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில நல்லா இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டிமார்ட் வந்தப்போ எங்க வேளச்சேரி கோரால ட்ரை பண்ணிருந்தேன். ஸோ சாப்பிட போலாமான்னு அஜய கேட்டேன். ஆனா மணி வந்து 12 ஆயிடுச்சு. ஆனாலும் கூட்டிட்டு வந்தேன், சாப்பிடலாமா போய் அப்படின்னு. செம்மையா இருக்கும். கோரா என்டர் ஆன உடனே இந்த ரைட் சைட்ல அந்த கடை இருக்கும். செம்ம ஷவர்மா. நான் அண்ணா நகர்லயும் சாப்பிட்டுருக்கேன், வீட்டுக்கிட்டயும் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த டேஸ்ட் எங்கேயும் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மஸ்ட் ட்ரை ஷவர்மா. சூப்பரா இருக்கு. ஷவர்மா வாங்கி சாப்பிடும் போதே அந்த கடை ஆப்போசிட் உட்காந்துருந்தோம். லோடட் ஃப்ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்கும். சரி, ஒரு லோடட் ஃப்ரைஸும் சாப்பிடலாம்னு அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? அழகா இருக்கு. மேடம் வந்து ஃபுல்லா சாப்பிடல. ஏன்னு கேட்டதுக்கு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாதான். ஆனா என்ன சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தே மேடம் தான். அந்த விஷயம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஷவர்மாவும் அப்புறமா லோடட் ஃப்ரைஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிடாம போறது எப்படின்ட்டு எங்களுக்கு ஃபேவரட்டான வாஃபல் ஆர்டர் பண்ணிருக்கோம். அதுக்காக வெயிட்டிங். அங்க வேற ஒருத்தர் நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து உங்களோட சேனல் தெரிஞ்சது அப்படிலாம் கேட்டாரு. நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் யாரும் இல்லை, ஒரு 100 பேர் தான் இருக்கீங்க. இருந்தாலும் சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லிட்டு அவர்கிட்ட ஸ்டார்டிங் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அவர் பார்த்துட்டு என்ன நினைக்க போறான்னு பார்க்கலாம். கேண்டிடா என்ன எடுக்கணும்? மேடம் வந்து இப்போ வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அங்கே ஓடுற பாட்டுக்கு. அதை வந்து நான் கேண்டிடா எடுக்கணுமா, அவங்களுக்கு தெரியாம எடுக்கணுமா? இப்போ அந்த வாசல் வர வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல. ரொம்ப ஈகரா இருக்காங்க. அதே மாதிரி 12 மணி ஆயிடுச்சா. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோன்னா மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் மேடம் இப்போ இருக்காங்க. எப்படியாவது சேஃபா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மேடம் அப்படியே ஒரே சந்தோஷம் தான். வாங்கினோட கையில பார்க்கவே டெம்ப்டிங்கா இருக்கு. ட்ரிபிள் சாக்லேட். இப்பதான் மேடம் வந்து தலை சுத்தி விழுந்துருவாங்க. வாசல பார்த்தோன்னே அப்படியே எனர்ஜி எங்க தெரியல வந்துருது. நல்லா இருக்கா? போதும் மஞ்சு, நீயே ஃபுல்லா சாப்பிடுறது. செம்மையா இருக்கு. இல்ல அவனுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு. எல்லாமே சும்மா நான் சொல்றேன், உண்மையிலே எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சு brownie with triple chocolate நல்லா இருக்கு. எந்த ஃபர்ஸ்ட் பைட். என்ன வாங்கலாம் நெக்ஸ்ட்? என்ன வாங்கலாம்னு சொல்லு. மோமோ இல்ல இங்க. மோமோ தான் ஃபைனல் டச்சா பாம்பலோனி சாப்பிடலான்னு அதை ஆர்டர் பண்ணிட்டோம். இதுதான் கடைசி சாப்பிடுறோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? எப்படி? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம தூக்கம் வருது. நானும் வருது இல்ல, அவருக்கு மயக்கம் வருது. நான் தூக்கிட்டு தான் போகணும் மஞ்சுவை. நீ தூக்குவ என்ன? ஆமா, நீ அந்த ஸ்டேஜ்ல தான் மஞ்சு இருக்க. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.